ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகரில் தமிழக இளைஞர் போலீசாரால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சிட்னி ரயில் நிலையத்தில் நடந்தது என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்தவர் 32 வயதான முகமது ரஹிமத்துல்லா. இவர் 2019ஆம் ஆண்டில் விசிட்டிங் விசாவில் ஆஸ்திரேலியா சென்று அங்குள்ள உணவகத்தில் வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் ஆபர்ன் ரயில் நிலையத்தில் வேலை பார்த்து வந்த தூய்மை பணியாளரை இவர் கத்தியால் குத்திவிட்டதாக கூறப்படுகிறது. அதன்பின் ஆவேசமாக சென்றவர் அருகில் உள்ள நியூ சவுத் வேல்ஸ் காவல் நிலையத்திற்கு சென்று போலீசாரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. போலீசாரை கத்தியால் தாக்க முற்பட்ட போது அவர்கள் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது போலீஸ் அதிகாரி ஒருவர் ரஹமத்துல்லா மீது 3 முறை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் 2 குண்டுகள் ரஹமத்துல்லாவின் மார்பில் பாய்ந்துள்ளது. சம்பவ இடத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் வெஸ்ட்மெட் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துவிட்டதாக இரவு 1:30 மணிக்கு அறிவிக்கப்பட்டது. ஏன் போலீசார் அவரை உயிரிழக்கும் அளவிற்கு சுட்டார்கள் என கேள்வி எழுந்துள்ள நிலையில் தங்களை தற்காத்துக் கொள்ள துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஆவேசத்துடன் கத்தியால் தாக்க வந்த நபரை தடுத்து நிறுத்த போலீசாருக்கு சில வினாடிகள் மட்டுமே இருந்தன. அதனால் துப்பாக்கியால் சுடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று சிட்னி போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இந்நிலையில் முகமது ரஹமத்துல்லாவால் தாக்கப்பட்ட காயமடைந்த தூய்மை பணியாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். உயிரிழந்த முகமது ரஹமத்துல்லா 2012ஆம் ஆண்டு லண்டனில் முதுநிலை ஆங்கில மொழியியல் பிரிவில் பட்டம் பெற்றுள்ளார். பின்னர் தனது சகோதரருடன் சேர்ந்து வியாபாரம் செய்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. 2017ஆம் ஆண்டு முகமது ரஹமத்துல்லாவுக்கு திருமணமாகியுள்ளது. எனினும் கருத்து வேறுபாட்டால் அவரது மனைவி விவாகரத்து பெற்று பிரிந்து சென்றுள்ளார். இதையடுத்து வேலை தேடி 2019ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியா சென்றவர் ஆபர்ன் பகுதியில் தங்கி வேலை பார்த்து வந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தகவல் அறிந்த அதிராம்பட்டினத்தில் வசித்து வரும் ரஹமத்துல்லாவின் தாயார் அமினா, அவரது அக்கா மசூதா மற்றும் சகோதரர் அப்துல் ஹனி ஆகியோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவர்கள் சென்னை வந்து ஆஸ்திரேலியா செல்ல முயன்று வருகின்றனர்.